அனைத்து பிள்ளையர்களுக்கு இனிய வணக்கம். இன்று சட்டசபையில் 17வது சட்டமன்றத்தில திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக மே 10ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது அவரிடமிருந்த ஒரு பெரும்பான்மை என்னன்னா 118 தேவை, 120 இருந்ததாக அவர் காட்டினார். அது வேணும்னு சொல்லி ஆளுநர் அர்லேக்கர் அவரை 4 முறை அவரை வரவழைத்தார். அதுல ஒரு சுயேட்சையாக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய அமமுகவினுடைய உறுப்பினர் திரு காமராஜ் அவர்கள் அவரை இட்டு பதவியேற்பு நின்று போயிருமோ அப்படின்னு எல்லாம் கூட எதிர்பார்க்கப்பட்டது. 120 தொடுவதற்கு அவர் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை எல்லாம் கடந்துதான் வந்தார். ஆனால் அவருக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம். இப்பொழுது 144 அவருடைய ஆதரவோடு, அதாவது 144 உறுப்பினர்களுடைய ஆதரவோட இன்றைக்கு முதலமைச்சராக தொடர்கிறார் திரு ஜோசப் விஜய். என்ன நடந்தது? இது செய்திக்கு பின்னால் வாருங்கள் பார்ப்போம். மே 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த போதே 108, அதாவது திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2 சேர்த்து 108 வந்தது. திமுகவினுடைய கூட்டணி 77 வந்தது. அதுல காங்கிரஸ் விஜய் பக்கம் போனாங்க, 73 ஆனிச்சு. அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகா, IUML, அது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர்கள் எல்லாம் 2 பெற்றவர்கள். அவர்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதரவுகளை கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுதே நாங்க மதச்சார்பற்ற நிலையில தான் இருந்து நாங்க ஆதரவு பெறுகிறோம் அப்படின்றதுனால நடந்தது. நம்ம அவர் பதவி ஏற்றார், இது எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை அவர் நிரூபிக்க பொழுது என்ன நடந்ததுன்னா, முதல்ல முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு அவர் சட்டசபையில பேசி அமர்கிறார். அதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக தொடர்கிறார்கள். முதல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 பேருமே பேசினாங்க. அதுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ்குமார் பேசினார். அவர் பேசும்போது அவர் நிறைய பேசினார், நாங்க ஏன் ஆதரவு தெரிவிக்கணும். அப்ப கூட அப்ஜெக்ஷன் வந்துச்சு. அப்ஜெக்ஷன் வரும்போது சபாநாயகர் திரு JCT பிரபாகர், இல்ல கடந்த முறை இந்த மாதிரியான ஒரு வழக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா சட்டம் இடம் தருது, அவர் பேசட்டும், நாங்க ஏன் ஆதரவு தருவோம்னு அவர் பேசினார். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பேசினாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிந்ததுக்கு பிறகு வன்னியரசு பேசினார். வன்னியரசு நிறைய பேசினார். அவர் பேசும்போது சபாநாயகரே குறிப்பிட்டு சொன்னார், நிறைய ஆலோசனைகள் சொன்னார். தனி ஈழம்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார். அவர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் தொடரணும் அப்படின்னு சொன்னார். திட்டங்களினுடைய பெயர்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்தி சொன்னார். இதெல்லாம் பேச பேச மறுபடியும் கூட JCT பிரபாகர் சபாநாயகர் அவர்கள் குறிப்பிட்டு, நிறைய மானிய கோரிக்கை வருங்க, நீங்க ஆலோசனை சொல்றதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்குங்க, இப்ப நீங்க அதாவது ஆதரவா இல்லையான்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்ற அளவுல சபாநாயகர் தடுமாறினார். ஆனாலும் அவரு ஒரு பெரிய அளவுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை அவர் பேசினார். இப்போ தமிழ்நாடு இந்த முறை சட்டமன்றத்துல ஒரு அழகிய விஷயம் இருக்கு. அதாவது எல்லா கட்சிகளும் பிரதிநிதித்துவம் இருக்கிறார்கள். அதுல மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகட்டும், ஒரு ஜவஹர்லால் ஆகட்டும், தமிமுன் அன்சாரி ஆகட்டும், இவர்களுக்கு எல்லாருக்குமே பிரதிநிதித்துவம். ஆனா அது உதயசூரியன்ல இருந்து அவர்களையும் பேச அழைத்தார்கள். அதே போல கொங்குநாடு மக்கள் கட்சி நித்யானந்த அவர்களும் பேசினார். அப்படி பேசிட்டு வரும் பொழுது பிரேமலதா அவர்கள் பேசினதுதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ராஜகுருவா நினைக்கிறீங்க, இந்த பண்டிட் உங்க ஜோசியரை நீங்க ஏன் ஆலோசனைகளை வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஒரு ராஜகுரு தேவைப்படும், நீங்க சாதாரண குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா அவரை உங்க வீட்டுல நீங்க தனிப்பட்ட முறையில் வச்சுக்கலாம். நீங்க அரசு அலுவலராக நியமிச்சது அது சரியில்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி எல்லாருமே இந்த தமிழை முதன்மைப்படுத்தணும், தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் வைக்க வேண்டும் என்பதை எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் இந்த முறை எல்லாருடைய ஆதரவு தருவர்கள் நிறைய எல்லாருமே கருத்துக்களை சொல்லி ஆதரவு சொன்னாங்க. அதுல தமிமுன் அன்சாரி நாங்க ஒரே கல்லூரியில படிச்சோம், இதெல்லாம் சொல்லிட்டு அவர் நம்முடைய எதிர்ப்பு நிலையை தான் பதிவு செஞ்சார். அவரும் உங்களுடைய நம்பிக்கை, நான் ஜெயலலிதா அவர்களோட பழகியிருக்கேன், அவர்களுக்கு ஜோதிடத்தை நம்பிக்கை இருந்துச்சு, எனக்கு இல்ல. ஆனா அவங்க தம்பி, நீங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப என்னுடைய நம்பிக்கைக்கு நீங்க சரியா இருக்கும்னாங்க. நானும் அந்த மாதிரி செஞ்சேன். உங்க நம்பிக்கையை நாங்க குறுக்கிடல, ஆனால் ஜோதிடத்தை அது அரசு மயமாக்காதீர்கள்ன்ற வார்த்தையை அவங்க சொன்னாங்க. பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க. இது சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு சொன்னாங்க. இது மாதிரி 2 அறிவுரைகள் எல்லாம் சொன்னாங்க. மற்றபடி இந்த 4 நாட்கள் அவர் செய்ததெல்லாம் வரவேற்று சொன்னாங்க. எல்லா கட்சியுமே வரவேற்று சொன்னாங்க. இதை அப்ஜெக்ஷன் பண்ண காங்கிரஸ் கட்சியிலே வெளியில சசிகாந்த் செந்தில் ஆகட்டும், கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும், அவர் இந்த கலிபுல்லா ரோமபுரி மன்னன் குதிரையை அரசவைக்கு கொண்டு வந்தாப்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சுட்டி காட்டினாங்க. அப்ப எல்லாரும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயத்த பேசுகிற பொழுது அந்த கட்சி தலைவர்கள் எல்லாருமே பேசினாங்க. தன்னுடைய கட்சி நிலைப்பாடு என்ன எடுத்திருக்குன்றத அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பாமக கட்சியை சேர்ந்த முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும் பேசிட்டு, நாங்க இதுல நடுநிலை வைக்கிறோம்,
அதே மாதிரி எல்லாருமே பேசும்பொழுது ஒரு ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதே நேரத்துல மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜக வந்துடக்கூடாதுன்னாங்க. இப்ப பாஜகவினுடைய ஒரே ஒரு ஒற்றை தாமரை அப்படின்ற மாதிரியான ஒரு கிண்டல் எல்லாம் பண்ணது அவர் போஜராஜ் உதகமண்டலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொன்னாரு. அவரு கொஞ்சம் தெளிவா சொன்னார், நாங்க ரொம்ப சாதாரணமா இருந்து இன்னைக்கு மத்தியில ஆளுகிற அளவில் நாங்க வளர்ந்துருக்கிறோம். அதே நேரத்துல கடந்த சட்டமன்றத்தில் நாங்க எப்படி இருந்தாலும் தெரியும், எங்களெல்லாம் நீங்க எல்லாருமே வந்து பேசுறீங்க, இதுக்கு நேரம் இல்ல. நான் இந்த சட்டமன்றத்தினுடைய அளவுல நாங்க நடுநிலைமை வகிக்கிறோம் அப்படின்னு, அதாவது எதிர்ப்பு ஆதரவு ஒன்று இல்லாத நடுநிலை வகிக்கிறோம் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். கிட்டத்தட்ட அதே நிலைமையை வந்து பாமகவும் எடுத்தாங்க. அப்ப அந்த ஒரு 4+1 5 பேர் மட்டும் நடுநிலை என்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அப்ப அதற்கு அடுத்து வந்து கடைசியாக பேசும்போது எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் ஒரு நேரம் எடுத்துட்டாரு. எல்லாமே பிற்பாடு ஒரு உரையாக இருந்தது. அதுல அவர் வந்து கொஞ்சம் கடினமா சொன்னார். இது வந்து ஒரு ஒரு தூய சக்தின்னு சொன்னீங்க, திமுக ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, திமுக தீய சக்தின்னு சொன்னார். அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. ஆனால் நீங்க வந்து எங்களுடைய ஆதரவுல தான், நீங்க எங்களோடு சேர்ந்து வென்றவர்களுடைய ஆதரவுல தான் நீங்க ஆட்சி பண்றீங்க, எங்களை இப்ப நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, அந்த மாதிரி எல்லாம் பேசினார். நிறைய பேசிட்டு இது வந்து புஷ்பா பட பாணியில அதிமுக பிளவுபட்டவருக்கு போல அதுல இருக்கிற ஒரு பிரிவுக்கு முதல்ல சோபா போகுது, பின்னாலே முதல்வர் போறாரு, அப்ப இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பேரம் இருக்க மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஒரு சொல்லாடல் கேலி இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசினார். இதெல்லாம் பேசிட்டு நாங்க வெளிநடப்பு பண்ண போறோம், நாங்க போனாலும் நீங்க வென்றுடுவீங்க, வாக்களித்தாலும் வென்றுடுவீங்க, ஆனால் நீங்க கவனமாக நீங்கள் ஆட்சி புரியணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அவங்களோட சேர்ந்து பிரேமலதா அவர்களும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி உதயசூரில இருந்து வென்ற கட்சி எல்லாமே வெளிநடப்பு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து கவனம் திரும்பியது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிற பொழுது தன்னுடைய ஆட்சி சாதனை நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ண வந்தோம், ஆனா ஒரு சபாநாயகர்கிட்ட நான் வந்து கேள்விப்படுறேன், எங்க கட்சியில் இருக்க சில பேருக்கு நீங்க அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்து எங்க வாரிய பதவி எல்லாம் கொடுத்து நீங்க கொண்டு போறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இதெல்லாம் பேசும்போது பின்னால வந்து சி வி சண்முகம் அது ஒரு மாதிரி உட்கார்ந்து பார்த்துட்டே தான் இருந்தார். அவருடைய முகபாவனை இதெல்லாம் ஒரு கூர்மையா கவனிச்சுக்கிட்டே வந்தார். அதே மாதிரி வாக்கெடுப்பு நடக்கிற பொழுதும் ஒவ்வொருத்தர் யார் யார் எதிர்க்கிறாங்க என்ன அப்படின்றத வந்து திரு எடப்பாடி பழனிசாமியும் OS மணியனும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. இதுல என்னாச்சுன்னா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் SP வேலுமணி எந்திரிச்சு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி கோவம் வந்துச்சு. அவர் எப்படி நீங்க அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இல்ல அவர் நேத்து அதாவது முதல்ல வரவேற்பு பேசும்போது அவர் தனியா வந்து லெட்டர் கொடுத்திருந்தாரு, அதனால இப்போ நாங்க அனுமதிக்கிறோம்னு சொன்னாரு. அந்த வகையில 6 செக்மெண்டா பிரிச்சு அங்க இருக்க அமர்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் பிரிச்சு ஆதரிப்போரையும் எதிர்ப்போரையும் நடுநிலை வைப்பவரும் பிரிக்கிற பொழுது இதுல வந்து 144 ஆதரவு பெற்றது. அதாவது அமமுகவுல இருந்து அவர் வந்தவர், அவர் வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. டிடிவி தினகரன் வந்து அவரை கட்சி விட்டு நீக்கிட்டார். அவருதான் ரொம்ப வன்னியரசும் அவர் காமராஜ் அவர்களும் கொஞ்சம் அவர்கள் வந்து அன்னைக்கு இருக்கிற அவை சிறப்புகளை வந்து கொஞ்சம் அதிகப்படியா நடந்துக்கிட்டாங்க. சபாநாயகர் வந்து 2 பேரையும் கொஞ்சம் பேச்ச குறைங்கன்றத சொல்லி அவர்கள் கேட்கல. அதே மாதிரி உதயநிதி பேசுகிற போது பிற்பாடு ஒரு உரையா இருந்தாலும் அவர் வந்து இது திருட்டுத்தனமா நீங்க ஒரு ஆளை திட்டும் போது அது சபாநாயகர் தடுத்தார், அந்த வார்த்தையை எடுத்துருங்க அப்படின்னாரு. அப்ப நீங்க வந்து கட்சி தலைவருக்கே தெரியாம ஒருத்தர் ஆளை தூக்கி இருக்கிறீங்க, அப்ப குதிரை பேரம் நடந்திருக்குது, குதிரை பேரம் நடந்திருக்கு, கூவத்தூரோட மோசமா நடந்திருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது கூவத்தூர்ல நான் தான் இருந்தேன் அப்படின்னு எடப்பாடி அவர்கள், அப்ப எனக்கு 122 எம்எல்ஏர்களுடைய ஆதரவோடு நான் இந்த சபையில தேர்ந்தெடுக்கப்பட்டேன், அப்ப அங்க எந்த குதிரை பேரமும் நடைபெறல அப்படின்றது மறுப்பையும் பதிவு செய்து கொண்டார் எடப்பாடி. ஆனால் உதயநிதி அவர்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து நீங்க வந்து உங்களுக்கு எதிராக, அதாவது நாங்க வந்து உங்களுக்கு 34% தான் வந்திருக்கு, அதே நேரத்துல அந்த வாக்கு எண்ணிக்கைகள் எல்லாம் அவர் கூட்டி நீங்க அதிமுக திமுகவுக்கு எதிராக விழுந்த வாக்குலாம் கேட்டு கிட்டத்தட்ட 65% உங்களை ஏத்துக்கல அப்படின்ற ஒரு கணக்கை இவரும் சொன்னாரு, எடப்பாடி அவர்களும் சொன்னார். கிட்டத்தட்ட அவர்களுடைய உரை அந்த மாதிரிதான் இருந்துச்சு. உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல, உங்களை எல்லாம் மக்கள் ஏகோபித்து எல்லாம் ஒன்னும் தேர்ந்தெடுக்கல அப்படின்றது எல்லாம் தொடர்ந்து பதிவு செய்தார். அதே நேரத்துல திமுக தலைவர் அவர்களுடைய பெயர்களும் அவர் வந்து செய்த ஆட்சி முறை அது தொடரணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து நிகழ்ந்தது. ஆக மொத்தத்துல இப்ப வந்து எதிர்ப்பு வாக்களித்தது அப்படின்னா எடப்பாடி தலைமையில இருக்கக்கூடிய 22 பேர், அதுல அக்ரி கிருஷ்ணமணி, OS மணியன் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அதுல வராங்க. இங்க வந்து சி வி சண்முகம் அண்ட் SP வேலுமணி இவர்கள் தலைமையில அந்த அவை நடந்துட்டு இருக்கும் போதே சி விஜயபாஸ்கர் போய் இவரு சி வி சண்முகத்தினுடைய ஒரு கிசுகிசுன்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கும்போது. அதே போல அவர்களுடைய வாக்கு எண்ணிக்கை நிறைவு எட்டிய பொழுது, அதாவது அறுதி பெரும்பான்மை கணக்கெடுப்பு நிறைவு எட்டிய பொழுது 144 உறுப்பினர்களை பெற்று அவர் வந்து இந்த
புளோர் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய அங்க நம்பிக்கை தீர்மானத்தில் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் வென்றிருக்கிறார் என்று அறிவித்து விட்டார்கள். இப்ப இதுதான் ஒட்டுமொத்தமா சபையில் நடந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நடந்தன. அதெல்லாம் நம்ம பிறகு ஒவ்வொரு காணொலியில பார்ப்போம். ஆனா முக்கியமான இந்த தொகுப்புல நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். இதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா 25 பேர் சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி தலைமையில பிரிஞ்சிருக்காங்க. அவங்க வெளியிலேயே வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க. மறுபடியும் அதே தான் அவர் சொல்றாரு. எடப்பாடி முதலமைச்சர் ஆனாரு, அதிபர் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகுது, அவர் தடுத்துட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாரு. என்னோட குழந்தை மேல சத்தியம் பண்றேன், நீங்க கூட்டு வந்து உங்க பையன் மேல சத்தியம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அது பின்னால போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து முதலமைச்சர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்துக்கிறாங்க. கொறடாவினுடைய உத்தரவை அவர்கள் மீறி இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இது 25 பேரையும் அவர்கள் தகுதி நீக்கம் செய்து மீண்டும் சட்டசபை தேர்தல் வருமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. ஆனால் அந்த மாதிரி செய்வதற்கு இங்க ஜேசிடி பிரபாகர், இப்போ அங்க எடப்பாடி பழனிசாமியின் மீது ஒரு கசப்பை கொண்டிருந்தவர்கள் தான் செங்கோட்டையனும் ஜேசிடி பிரபாகர். இன்னைக்கு வந்து திரு எஸ்பி வேலுமணி கூட பிரஸ் மீட்ல சொன்னார், நாங்கெல்லாம் ஒன்றிணைக்கல தான் நாங்க முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. திருச்சி கிழக்கு மட்டும்தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சட்டசபையினுடைய துவக்கத்திலேயே இதுக்கு முன்னால மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்குது, இங்கேயே நடந்திருக்குது. ஓபிஎஸ் தலைமையில ஒரு அணி வந்தாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவருடைய தலைமையில இருந்து ஒரு 18 பேர் வந்தாங்க. அப்படி வந்து அவங்க கூறுக்குள்ள எல்லாம் போயிட்டு அங்கிருந்து பிரிந்து வந்தவர் தான் தங்கத்தமிழ் சோழன் ஆகட்டும், செந்தில் பாலாஜி ஆகட்டும். அந்த லெவல்ல இருந்து தான் அவங்க வராங்க அந்த 2016 to 21 சட்டமன்றத்தோட. அப்ப அந்த மாதிரி வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க தொடக்கத்திலேயே ஒரு தனி அணியா வந்துட்டோம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இன்னும் இவர்கள் வெளியில போய் அதிமுகவில் தங்களுடைய நிலைப்பாட்டை தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு, கைப்பற்றுவதற்கு, அல்லது எடப்பாடி பழனிசாமியை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு, வேற ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த முயற்சிகளை எல்லாம் செய்வதனால இந்த கட்சியை உடைத்து விட்டு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. மறு தேர்தலோ இவர்கள் போய் வந்து ஒரு விசில் சின்னத்துல நின்று இந்த 22 பேரும் 25 பேரும் மறுபடியும் தேர்ந்தெடுத்து வந்தால் அவர்களுக்கு பதவிகள் கிடைக்கலாம். அவர்கள் வந்து ஒரு தாவேகாவினுடைய உறுப்பினர்களை அறியப்படலாம். ஆனா அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு பாரம்பரியமிக்கு நாங்க வந்து ஒரு அதிமுகவில இருந்து வந்திருக்கிறோம், அதிமுகவினுடைய பின்புலமாக அதனுடைய தொண்டர்களுடைய சமாதானப்படுத்துமா விதமாக, அந்த தொண்டர்களுடைய சமாதானப்படுத்தும் விதமாக அவர்கள் கட்சியை கைப்பற்றுவதற்கு தான் திட்டமிடுவார்கள் என்பது இன்றைய அளவுல தெரிகிறது. அடுத்து தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் நடக்கிறது என்பதை பொறுத்து உங்களுக்கு அந்த செய்திகளை பரிமாற காத்திருக்கிறோம். இந்த அளவில் இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன நடந்திருக்கிறது? ஒரு முக்கிய திருப்பமாக அதிமுக பிளவுபட்டு ஆதரவு தெரிவித்து விஜய் அவர்கள் தங்களுடைய அறுதி பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறார். அந்த நிறுவனத்திற்கு பின்னால் என்னென்ன நடந்தது என்பதுதான் இந்த செய்தி தொகுப்பினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.